உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரிஷி, ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லலாம். இல்ல, ப்ராப்ளம்னு எதுவும் இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் என்ன இல்ல, ஒன்றும் இல்லை. ஹரிஷூர், ஓகே தென் நான் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் பெயின் கில்லர் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் வாங்கி போடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். டாக்டர் ப்ளீஸ் உட்காருங்களேன். எனக்கு உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். ஆக்சுவலி டாக்டர், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு அவனோட ரூம்ல இல்லாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதா? அதோட ஒரு முறை இல்லை, பல முறை தெரியுதா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது நடக்கதான் செய்யும். ஒருத்தர் ஒரு நபரை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட ஞாபகம் வந்து அவர் அவங்கள மிஸ் பண்ணாருன்னா அவங்க அவர் கூட தனியா ரூம்ல இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார். அப்ப அவங்க அவர் கண்ணுக்கு தெரியவாங்க. ஓகே. அதோட அது வேற யாரும் இல்ல, அது லக்ஷ்மி தான். ஐ நோ தட். ஸோ டாக்டர், அப்போ உங்க கணக்குப்படி இந்த மாதிரி ஆளு, ஐ மீன் என்னோட ஃப்ரெண்டு, உடனே போய் டாக்டரை பார்த்தாகணுமா என்ன? இந்த நோய்க்கு மருந்து டாக்டர் கிட்ட கிடையாது ரிஷி. ஏன்னா இந்த நோய்க்கான காரணம் தான் இந்த நோய்க்கான மருந்து. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கோ இப்படி தெரியுதுன்னு சொல்றியே, அது கண்டிப்பா நீ தான். அதோட யார நீ பாக்குறியோ அது லக்ஷ்மி தான், ரைட்? நீ லக்ஷ்மியை பத்தி அதிகமா யோசிக்கிற, ஏன்னா அவ உன் பக்கத்துல இல்ல. நீ அவ பக்கத்துல இருந்தாலோ இல்ல அவ கூட வாழ ஆரம்பிச்சாலோ உன்னோட மூளை இந்த அளவுக்கு யோசிக்காது. அதோட நீ பாக்குற இடத்துல எல்லாம் அவ தெரிய மாட்டேன். நான் இப்போ உனக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? முடிஞ்ச வரைக்கும் நீ லக்ஷ்மியோட பக்கத்துல இரு. அது இருக்கட்டும், லக்ஷ்மி எங்க போயிட்டா? அவளை பார்க்கவே இல்லையே. டாக்டர், வேலை முடிஞ்சுதா? என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டேன். மத்தது ரிஷி கையில தான். உடம்பு பாத்துக்கப்பா. தேங்க்யூ டாக்டர். ஓகே. நான் எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கரெக்டா தான் சொல்றாரு. நான் நிஜமாவே அதிகமா யோசிக்கிறேன் லக்ஷ்மி பத்தி, ரைட்? ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் நீயும் தான் மனுஷ்கா. நான் எப்படி? என்ன லக்ஷ்மி கிட்ட பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்செட் ஆயிடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் பெருசா குழப்பி விட்டுறேன். ஏதாவது உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூட பயமா இருக்கு. வாட்? யா மனுஷ்கா, நான் இது சொன்னா உனக்கு கண்டிப்பா பிடிக்காது மனுஷ்கா. இப்பெல்லாம் நான் உன்கிட்ட போய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டேன் லக்ஷ்மிக்காக. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இப்பெல்லாம் உன்கிட்ட நார்மலா பேச முடியல மனுஷ்கா. உன் முன்னாடி நிற்கும் போது என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியுது. அதனால நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்ப பொய்யெல்லாம் பேசுறேன். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா ரிஷி? யா மனுஷ்கா, நான் கரெக்டா தான் பேசுறேன். முதல்லலாம் உனக்கு நிறைய கோபம் வரும், அப்செட் ஆயிடும். அப்பெல்லாம் எனக்கு நீ ரொம்ப கியூட்டா தான் தெரியும், நீ ரொம்ப நல்லவளா தெரியும். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நான் கூட சண்டை போடும்போது வேற மாதிரி ஃபீல் பண்றேன். இப்பெல்லாம் உன்னோட விஷயத்துல நான் இரிட்டேட் ஆயிட்டு இருக்க மனுஷன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. ஐ கான்ட் டீல் வித் திஸ் எனிமோர். கொஞ்சம் கொஞ்சமா நீயா மாறிடுவேன்னு எதிர்பார்த்தேன். பட் நோ, நீ மாறவே மாட்டேங்க. நீ என்ன பேசுற ரிஷி? நீ என்கிட்ட போய் பேசுறியா? ஆமா மலிஷ்கா. மலிஷ்கா நான் ஏன் இப்படி பண்றேன்? என்ன பண்றேன்? இது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ கிட்ட என்னால பேச கூட முடியல. நான் பேசினா இவ கோவப்படுறா. என் லைஃப்ல சந்தோஷமா இருக்கவே முடியல. நானும் இவ கோவப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி வைக்கிறேன். ஒருவேளை நான் தான் வேணும்னு இந்த மாதிரி நான் பேசுறேன்னா என்ன? இவ என்னோட லைஃப் விட்டு ஒரேடியா போகணுங்கிறதுக்காக. போயிட்டு வரேன் சித்தி. என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. சரி இருக்கட்டும். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அண்ணா ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா.
தான் நான் ரிஷி கூட இருந்த உறவை மொத்தமா முடிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் ரிஷியை காப்பாத்தியே ஆகணும். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். எந்த தடங்கள் எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து நாங்க போராடணும். என்ன பிரசாதம் விழுந்துருச்சு? இல்ல, எந்த ஒரு தப்பும் நடக்காது. என்னோட தலையில உங்க கை இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. இதை நான் எறும்புகளுக்காக விட்டுட்டு போறேன். என் கூடவே எனக்கு துணையா இருங்கம்மா. நான் எப்பவுமே பலவீனம் ஆயிடக்கூடாது. எனக்கு சக்தியை கொடுங்க. யாரோட போனுக்காகவே வெயிட் பண்றீங்க? என்ன போன் கால்க்காக வெயிட் பண்றீங்க என்ன? இல்ல யாரோட போனுக்கும் வெயிட் பண்ணல. அப்படியா? நல்லது. என்ன சிரிக்கிற? எதுக்கு ஸ்மைல் பண்ற? நான் எங்க சிரிக்கிறேன்? நான் சிரிக்கல. அப்படியா? அப்ப நான் தப்பா பார்த்தனா? இல்ல, நீங்க போன் காலுக்கு வெயிட் பண்ணாத மாதிரி நானும் சிரிக்கலாம் இல்ல. சிம்பிள். அப்படின்னா நான் போய் சொல்றேன், நீ என்கிட்ட சொல்ற இல்ல? இப்ப சொல்லுங்க, வெயிட் பண்றேன். அப்படிலாம் எதுவும் இல்ல ஆயுஷ். நான் ஒன்னும் போய் சொல்லல. அது வந்து நான் இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். நான் ஒன்னும் எங்க லட்சுமியோட போனுக்காக வெயிட் பண்ணல. அது வந்து லட்சுமி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவ ரொம்ப குழப்புறா. அவ எனக்கு காலே பண்ண மாட்டேங்கிறா. அட எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு. ஷாலுவும் தப்பிச்சிட்டா, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுல. ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறா? வீட்டுக்கு போனதே எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. அது வந்து என்ன சொல்றது, அவ கஷ்டமான நேரத்துல கூட எனக்கு கால் பண்ணல. என் கூட அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. என் முன்னாடி இருக்கும்போது என்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணுவா. அப்புறம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருப்பா. எனக்கு புரியல. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. தனியா இருக்கும்போது என்ன மொத்தமா மறந்து போயிடுறா. முன்னாடி இல்லனா மறக்க தானே செய்வாங்க. என்ன 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 லுக்கு? இதான் நிஜம். அதான் சொல்லுவாங்கல்ல, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். எதிரில இருந்து போயிட்டா போயாச்சு, மைண்ட்ல இருந்து மனசுல இருந்து போயாச்சு. ஆப்ரகடாப்ரா. கண்ணு முன்னாடி இல்லனா இல்ல, அவ்வளவுதான். ஆனா நீங்க ஏன் ரொம்ப டிபிக்கலா பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே டிபிக்கல் ஹஸ்பண்ட் மாதிரியே பேசுறீங்க. பேசுறது ஒண்ணும் செய்யறது ஒண்ணா இருக்கும். அண்ணி உங்களுக்கு கால் பண்ணலன்னு நீங்க மூட் ஆஃப் ஆயிருக்கீங்க. சரி விடுங்க, பண்ணலன்னா பண்ணல, விட்டு தள்ளுங்க. ஏன் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன திமிரு? பண்ணுங்க. முடியாது. பண்ண மாட்டீங்களா? நான் ஒன்னும் உங்ககிட்ட லட்சுமியை பத்தி பேச வரல. அது வந்து டேய், நீ காரை ஓட்டுறா. ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.